டிஎன்ஏ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே வச்சுக்காம ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து பிடிச்சு போன ஒரு த்ரில்லிங்கான மூவினா இந்த மூவி தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, அதர்வா லவ் ஃபெயிலியர்னால குடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அதுலேருந்து வெளியே வந்து ஹீரோயின் நிமிஷாவை மேரேஜ் பண்ணி நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ கொஞ்சம் மந்த்ஸ்க்கு அப்புறமா ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆவாங்க. ஸோ டெலிவரி பார்க்கறதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ குழந்தையும் பிறந்துடும். குழந்தை பிறந்த கொஞ்ச நேரத்திலே குழந்தை காணாமல் போயிடும். அங்கே இருந்தால் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுங்கிறது தான் இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி. மெயினாக இந்த மூவியோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லி ஆகணும். பிகாஸ் அவ்வளோ ஒரு த்ரில்லிங்காக ட்விஸ்ட் அண்ட் டென்ஸோட எந்த ஒரு சீனுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி த்ரில்லிங்காக போர் அடிக்காமல் மூவ் ஆனதோ, செகண்ட் ஆஃப்மே எந்த ஒரு ட்ராக்மே மாறாமல் ஒரே பாத்துலேயே அவ்வளோ ஒரு ட்விஸ்ட் அண்ட் டென்ஸோட மூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூவியோட கிளைமேக்ஸ் 10 மினிட்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு அதர்வாக்கு இது ஒரு கம்பேக் தர மூவினே சொல்லலாம். ஸோ ஓவராலாக இந்த மூவி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே வச்சிக்காமல் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான மூவி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மூவி கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த மூவி கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் இந்த மூவி ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது.